திமுகவில் எப்பவுமே நடக்கும். 60கள் 70கள்லாம் எனக்கு என்னென்னு பேசுவாங்க. அப்போல்லாம் அந்த சமூக வலைதளம் கிடையாது, கேமரா கிடையாது. எனக்கு என்னென்னு பேசிக்கிட்டாங்க. உயர்வு தாழ்வு பார்க்குறது, பெண்களை இழிவாக பேசுறது, ஜாதி தூக்கிட்டு நிற்கிறது, பண்ணையார் மனப்பான்மை. பண்ணையார் அதுதான் நிலப்பரப்புன்னு தமிழ் வார்த்தை சொல்கிறோம். அது இன்னொரு வார்த்தை பண்ணையார், பண்ணையார் மைண்ட் செட்டு. அப்போ இது இவருக்கு மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே திமுகவில் பெரும்பாலும் நாட்களுக்கு இருக்கு. துரைமுருகன் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் ப்ரெஸ்ஸை? ஆனால் இவங்க சமூக நீதினு பேசிக்கிட்டு பஸ்ஸை வந்து இலவச பேருந்துன்றது ஒரு நல்ல திட்டம். நீங்கள் போயிட்டு ரெகுலராக போகிற வரவங்களுக்கு பெண்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா மிச்சம் ஆகிற ஒரு திட்டம். அதை போய் ஓசி பஸ்ஸுன்னு முதல்ல சொல்லி மாட்டார். அப்போ அந்த மாதிரி இவர்கள் ஒவ்வொருத்தரும் பேசுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா தலையில் அடிக்கிறது, அந்த மனுவை வாங்கி தலையில் அடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசுனது மாதிரி சைவம் வைணவம் பற்றி இவர் பேசுனது சிக்கலில் கொண்டு போய் விடுவாங்க. அது தேர்தல் காலம், இந்த மாதிரி விஷயம் சிக்கலாகும் தான் உடனடி நடவடிக்கை. இதை வந்து இனி புகாருக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக இதை கையில் எடுத்தாங்கன்னா பல மாநிலங்களில் சைவம் வைணவத்தை பற்றி இப்படி பேசியிருக்காருன்னு இந்த விஷயத்தையும் புகாராக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுப்பணித்துறை வேணும்னு துரைமுருகனே தம்பி தான் கடைசி தேர்தல் தம்பி அப்படின்னு சொல்லியும் நீர்வளத்துறை தான் கொடுத்தாங்க. அதனால் எல்லாம் இப்போ எல்லோரும் எப்படி கொண்டு வராங்கன்னா உங்கள் பசங்களை கொண்டு வந்துட்டீங்களா, எல்லாம் எம்பி ஆகிறாங்க தான் ஆகிறாங்க. அடுத்து சின்னவர் வரும்போது அவரோட துணை வர்ற மாதிரி அவங்கள கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு நகர்றாங்க. டிஎம் கிட்ட அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இளைஞர் பட்டாலும் டக்குன்னு நகர்றது, அப்டேட் ஆகிறது. நீங்கள் சமூக வலைதளம் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி யூஸ் பண்ணுறது யாருமே கிடையாது. அதனால் இவங்க காற்று அடிக்கும் போது மாவு வைப்பாங்க, மழை பெய்யும் போது உப்பு வைப்பாங்க. அதில் ஒரு முடிவு தான். இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனால் ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல சீட்டு வாங்கிட்டு நிற்கிறதுல ஓரளவுக்கு கணிசமான தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங் கூட்டணியாக மாறிக்கிட்டு வருது. ஏன்னா இவங்க மேலே 5 வருஷத்துக்கான கோபம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவ்வளோ பெரிய கோபம் இருந்து 2021 அவங்க வந்து 39% ஓட்டு வாங்கலாம். அப்போ இன்றைக்கி இவங்களுக்கு எதிரான கோபம், மற்ற விஷயங்கள், விஜய் ஓட்டை பிரிக்கிறது, சிறுபான்மை ஓட்டெல்லாம் விஜய் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்கள்ட்ட இருக்கிற பட்டியலின மக்கள் வாக்குகளை விஜய் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது டிஎம்கேக்கு கூடுதல் நஷ்டம் வரும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய இந்த சர்ச்சை கருத்து சோசியல் மீடியாவில் பெரும் பேசுபொருளானதை தொடர்ந்து திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பதவிக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளரான திருச்சி சிவா அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். திமுகவுக்குள் நடப்பது என்ன? திமுகவில் எப்பவுமே நடக்கும். 60கள் 70கள்லாம் எனக்கு என்னென்னு பேசுவாங்க. அப்போல்லாம் அந்த சமூக வலைதளம் கிடையாது, கேமரா கிடையாது. எனக்கு என்னென்னு பேசியிருந்தாங்க. இது அந்த காலமாக இது அந்த காலம் நினச்சிட்டு இதே மாதிரி பேசியிருந்தா. அதுலேயும் பொன்முடி இருக்கார, அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த நிலப்பிரபுத்துவ மனப்பான்மைன்னு வாங்க, அந்த மைண்ட் செட்லேயே எல்லாத்தையும் அணுகிறது. நிலப்பிரபுத்துவ மனப்பான்மை அப்படின்னா உயர்வு தாழ்வு பார்க்குறது, பெண்களை இழிவாக பேசுறது, ஜாதி இதை தூக்கிட்டு நிற்கிறது, பண்ணையார் மனப்பான்மை. பண்ணையார் அதுதான் நிலப்பிரபுத்துவம்னு தமிழ் வார்த்தை சொல்கிறோம். அது இன்னொரு வார்த்தை பண்ணையார், பண்ணையார் மைண்ட் செட்டு. அப்போ இது இவருக்கு மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே திமுகவில் பெரும்பாலும் நாட்களுக்கு இருக்கும். துரைமுருகன் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் ப்ரெஸ்ஸை? ஐயா இந்த காவேரினா காவேரி இல்லைங்கய்யா, அந்த காவேரி நீர் இல்லைங்கய்யா, அந்த மேகதாட்டுன்னா இல்லைங்கய்யா, கட்டியிருக்காங்களா, கட்டியிருந்தா இல்லையா, அதை பற்றி உங்கள் கருத்து அதான் சொல்லுப்பா வண்டியா அப்படின்னு நடந்திருக்கா இல்லையா? முடிஞ்சிச்சு. நடந்திருக்கா இல்லையா? அவன்னா அந்த இளைஞர் கேட்குற இளைஞர் வந்து ரோட்டில் போகிறோம்னா ஒரு நிறுவனத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ், நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவர், மேகதாட்டு காவேரி பிரச்சனைன்னு கேட்கும் பொழுதே கேள்வியை நீங்கள் அவனை கேட்க விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் பதில் இருந்தால் பதில் சொல்லணும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்ட்ரோ போட்டு அந்த இது காருக்குள்ளே உட்காந்து பேச எல்லாருமே இப்போ அது ஒரு இதாகிடுச்சு. அச்சு ஊடகம் இருக்கிற வரைக்கும் இந்த மரியாதை இருந்தது. ப்ரெஸ் மீட் வைப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் காட்சி ஊடகம் இதெல்லாம் மாறினோன்னே இந்த போட்டியில் காரில் ஏறினாலும் பரவாயில்லன்னு மைக்க போகிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பின்னாடி ஓடுறது, விட்டா வாயிலேயே மயக்க விட்ருவாங்க. இந்த வடிவேல் ஜோக்கெல்லாம் உண்மை தான். ரஜினி சொன்னார் மைக்கு கொள்கை என்னான்னு கேட்டான்னு. ரஜினி அந்த கார்லேருந்து வரும்போது மைக் போடுறாப்புல 2 பேர் போடுறாங்க. ஒருத்தர் மைக்கு உடைய அந்த முன்னாடி இருக்க பஞ்சு ரஜினி காருக்குள்ளே வந்துச்சு. அவர் வண்டி நின்றுட்டு அந்த மைக்கு இதை கொடுத்தோன்னே அந்த கேப்பில் அவன் கொள்கை என்ன சார்னு கேட்குறான். அப்போவும் சிரிச்சுக்கிட்டே வணக்கம் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அங்கே போயிட்டு கொள்கை என்னன்னு கேட்டாங்க, தலை சுற்றிச்சின்னு சொன்னது பெரிய மீமாச்சு. அதனால் இவங்க டிஎம்கேல என்ன பிரச்சனைனா இந்த மாதிரியே அணுகுமுறைகள், மேடையில் பேசுகிறது, இதெல்லாம் அதுலேயும் நம்ம
இவர் பொன்முடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெயலலிதாவை தான் நான் இதில் கம்பேர் பண்ணுவேன். இலவச திட்டங்கள்ன்றத விலையில்லான்னு மாற்றினாங்க. ஏன்னா அதை கூட ஒரு கேவலப்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஆனால் இவங்க சமூக நீதின்னு பேசிக்கிட்டே பஸ்ஸை வந்து இலவச பேருந்துன்றது ஒரு நல்ல திட்டம். நீங்கள் போயிட்டு ரெகுலராக போகிற வரவங்களுக்கு பெண்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா மிச்சம் ஆகிற ஒரு திட்டம். அதை போய் ஓசி பஸ்ஸுன்னு முதல்ல சொல்லி மாட்டினார். அப்போ அந்த மாதிரி இவர்கள் ஒவ்வொருத்தரும் பேசுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா தலையில் அடிக்கிறது, அந்த மனுவை வாங்கி தலையில் அடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். அது இப்படியே போய்கிட்டே இருக்குது. அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டுப்பட்டால் வந்துக்கிட்டே இருந்தார். அவர் பையனுக்கு எம்பி சீட்டு கொடுக்கல. அவருடைய மாவட்ட செயலாளர், அவர் மாவட்டத்திலே இன்னொரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. 4 தொகுதியை 2 பிரித்து அதில் விழுப்புரம் இவருது. அது இவர் எவ்வளோ பேசியே முடியாதுன்ட்டு இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்க. திருக்கோவிலூர் அப்புறமேல வந்து விக்கிரவாண்டின்னு முடிச்சிட்டாங்க. விழுப்புரத்தை இன்னொருத்தர் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் வரும்பொழுது வனத்துறை, உயர்கல்வித்துறை எவ்வளோ பெரியது, வனத்துறை எங்கே இருக்குது? ஜூனியருக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ அது அடுத்த தேர்தலில் சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அவரே ஒரு மேடையில் சொல்லியிருக்கிறாரு சில மாதங்களுக்கு முன்பு, அடுத்த தேர்தலில் எனக்கெல்லாம் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, யார் வேணாலும் உங்களுக்கு. எந்த இடத்துல இருந்தாருன்னா, அவர் ஜெயன்மலகன் ஸ்டாலின்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, திக் ஃப்ரெண்டுங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்தவர். இன்றைக்கி அப்படி பேச்சு, இந்த பேச்சு வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசுனது மாதிரி சைவம் வைணவம் பற்றி இவர் பேசுனது சிக்கலில் கொண்டு போய் விடும். அது தேர்தல் காலம், இந்த மாதிரி விஷயம் சிக்கலாகும் தான் உடனடி நடவடிக்கை. இதை வந்து இனி புகாருக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாஜக இதை கையில் எடுத்தாங்கன்னா பல மாநிலங்களில் சைவ வைணவத்தை பற்றி இப்படி பேசியிருக்காருன்னு இந்த விஷயத்தையும் புகாராக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி புகாராக கொண்டு போனால் அது இந்திய கூட்டணிக்கு பிரச்சனை ஆகும். அந்த கூட்டணி தலைவர் மட்டும் அவங்க கண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மதம் இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணுறது பேசுறதுலாம் ஏதோ ஒரு ரூம்குள்ளே வச்சுக்கலாம். பொது மேடையில் போய் எப்படி நீங்கள் அதை அன்றைக்கி பேசுனதை போய் இன்றைக்கி எடுத்து சுட்டி காமிச்சு பேசுறது, இது வந்து சிக்கல். இந்த கேப்பில் தான் ஒருத்தர் போய், தலைவரை நீ வேறு அந்த மாதிரி பேசி வச்சுக்கிற, மாற்றுத்திறனாளிகளை கண்டபடி பேசி வச்சுக்கிற, எந்த கட்சி விதவை அப்படின்றத கைம்பெண் அப்படின்னு மாற்றி, அதில் விதவைக்கு இல்லை கைம்பெண்ணுக்கு 1க்கு 2 பொட்டு இருக்குது, திருநங்கைகள் அப்படின்னு திருநங்கைகள் கொடுத்த கலைஞர். இன்றைக்கும் திருநங்கைகள் சமூகம் வந்து கலைஞரையும் கனிமொழியும் மறக்காது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மரியாதை கொடுத்த ஒரு இது. அப்படிப்பட்ட ஒரு கலைஞருடைய தலைமை கீழே வந்த கட்சியில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தவிர்க்கணும்ல. மாற்றுத்திறனாளிகள் நம்ம நாகரிக சமூகத்தில் எவ்வளோ கற்பழிப்புன்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டோம். பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை, ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை மட்டும் அந்த வார்த்தையை திருப்பி பயன்படுத்தினே இருக்காங்க. அவங்கள விட்டுருங்க. ஆனால் பெரும்பாலும் நாகரிக சமூகத்தில் பத்திரிகையாளர் பயன்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், செவி மாற்றுத்திறனாளி, பார்வை மாற்றுத்திறனாளி, இது நீ வந்துட்டு அந்த வார்த்தையை பேசினா தலைவர் அடுத்து உனக்கு தான் ஐயோ அப்படின்னு அவரே ஒரு அறிக்கை விட்டார். நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படிலாம் துரைமுருகன் தெரிவிக்கலன்னா. 86 வயசு ஒரு சீனியர், ஆனா அவரே வந்து இன்னும் நிலைமை திமுகவுடைய அந்த கொள்கையில வந்து உள்வாங்காம இருக்கார். நிலைமை அதை தான் சொல்றேன். பண்ணையார் மனப்பான்மை இப்படி பேசுறது. இப்போ அடுத்த வீடியோ வந்துதான்னா ஐயோ சிக்கல்ன்ட்டு தேர்தல் காலம் வேற, இன்னும் டக்குன்னு நம்மளையும் சேர்த்து ஏற்கனவே அடிச்சுனே இருக்கிறாங்க சீனியர்களை. நேரு இங்கே இவர் என்னென்ன சீனியர் இருக்காங்களோ எல்லாரும் அந்த தேர்தல் வர நேரத்தில் பாருங்கள் சீனியர் ஜூனியர் எப்படி முட்டுதுன்னு. கைப்பிடித்து வழிநடத்தி விலகி செல்லுங்கள்னு பேசினார்ல யாரு, சின்னவர். அதெல்லாம் மீடியாஸ் பெருசாக எடுக்கல. ரஜினி என்ன சொல்றீங்க, சீனியர்கள் அந்த இடத்த விட்டே நகர மாட்டேன்றாங்க அப்படிலாம் ரஜினி சொல்லல. ரஜினி ஒரு கௌரவமாக பேசினார். அதை வந்து இவர் அடுத்து ஒரு விழாவில் இவர் உதயநிதி அப்படி பேசினார். ஆனால் ரஜினி கௌரவப்படுத்தி ஸ்டாலினை கௌரவப்படுத்தி பேசினதை கொண்டு போய் அந்த கூட்டத்திலே இருந்த துரைமுருகன்ட்டு அவர் ஏதோ லண்டனில் இருந்து அப்போ தான் வர மாதிரி இந்த மாதிரி ரஜினி பேசுகிறாங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அவர் வாயை விட்டார். ரஜினிகிட்ட போய் அதை கொண்டு போய் அவர் இப்படி சொல்கிறார் என்ன சொல்கிறேன்னு கேட்குறது. அவர் முடிச்சு விட்டார் ரஜினி. நான் அதெல்லாம் இல்லை, நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பார்க்குறேன் அப்படின்னு போயிட்டார். அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சது. அதனால் இவங்க வார்த்தைகள்ன்றது வந்து எப்பவுமே இருக்கும். இது சமூக வலைதள காலம் பார்த்து பேசணும். இல்லாட்டி நீங்கள் சின்னதாக பேசினா கூட அதை கட் பண்ணி மாற்றி போகிறதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் தலையை கொடுக்குற மாதிரி பேசுனீங்கன்னா, இன்றைக்கி தேர்தல் நேரம் இதுன்றதுனால கொஞ்சம் பயந்து இறங்குறாங்க. பிரியாணி கடைக்கு போனார் தெரியுமா ஸ்டாலின்? ஆமாம், அவருதா 2019க்கு முன்னாடி நினைக்கிறேன். பாக்ஸிங் அந்த மாதிரிலாம் நடக்கும். காலம் மாறிட்டு வருது. தேர்தல் நெருங்க ரொம்ப நல்லவங்களாயிடுவாங்க. இப்போ தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கக்கூடிய அமைச்சராக வந்து பொன்முடி வந்து இருக்கிறார். ஏற்கனவே இந்த இடி விஷயத்துலலாம் வந்து கோர்ட்லேயே சுத்துக்குப்பி போடக்கெல்லாம் தண்டனையெல்லாம் வந்து வாங்கியிருந்தார். இடி கேஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, பல்வேறு சர்ச்சைகள்லாம் மாற்றுறாரு. இதெல்லாமே பார்க்கும்போது திமுக தலைமை அடுத்த முறை வந்து இவருக்கு திருக்கோவிலூர் கொடுக்குமா, இல்லை டோட்டலாக ஒதுக்கிடுவாங்க, ஓரங்கட்டுவாங்க? கிட்டத்தட்ட சீனியர்களை வந்து இந்த தடவை
நீங்கள் கட்சியை பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒதுக்குற ஏற்பாடுகள். சீட்டில் கழுத்தாதான். ஆமாம், அந்த மாதிரி அப்படியே ஜெயித்தாலும் மினிஸ்ட்ரியில் இந்த மாதிரி இப்போ வனத்துறைன்ற மாதிரின்ற மாதிரி. அதனால் அவரே போன தடவை பொதுப்பணித்துறை வேணும்னு துரைமுருகனே தம்பி இதுதான் கடைசி தேர்தல் தம்பி அப்படி இப்படின்னு சொல்லியும் நீர்வளத்துறை தான் கொடுத்தாங்க. அதனால் எல்லாம் இப்போ எல்லோரும் எப்படி கொண்டு வராங்கன்னா, உங்கள் பசங்களை கொண்டு வந்துட்டீங்கல்ல, எல்லாம் எம்பி ஆகுறாங்க தான் வராங்க, அடுத்து சின்னவர் வரும்பொழுது அவரோட துணை வர்ற மாதிரி அவங்கள கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு நகர்றாங்க. டிஎம் கிட்ட அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இளைஞர் பட்டாலும் டக்கு டக்குன்னு நகர்றது, அப்டேட் ஆகிறது. நீங்கள் சமூக வலைதளம் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி யூஸ் பண்ணுறது யாருமே கிடையாது. கரெக்டாக திட்டுறதுக்குன்னு ஆள் போட்டு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கருத்தை அப்படியே, அதாவது என்டிஏல பாமக இருக்குது, உடச்சிட்டு போகிறது டேடு. ஆனால் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, டேடு வந்து இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறாரு, ஆனால் அதை வந்து என்டிஏக்கு இழுக்கிறாரு அன்புமணி, அதனால் பிரச்சனை. எப்படி நல்லா இருக்குல்ல இந்த நரேட்டிவ்? அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, என்டிஏவை வீக்கெண்ட் பண்ணோன்னா பாமகவை இழுத்துட்டா என்டிஏ வீக் ஆகிடும். அந்த வேலைக்கு பேசி முடித்து கொண்டு வராங்க. ஏற்கனவே தேமுதிக பேசி வச்சுருக்காங்க. இங்கேருந்து யார் இருக்கா, நம்ம இவர் பிசிகா கிளம்புறா சான்றோம். 2014 உங்களை அப்படி தானே சொன்னோம். இப்போ தான் இவர் வந்துட்டார். என்ன இருக்குன்னா இருங்க, இல்லை இல்லைங்க நான் எப்படிங்க இவர் இருக்கும்போது அப்போ கிளம்புங்க. அப்போ வேல்முருகன் நானும் கிளம்புறேங்கன்னு. அப்போ அவங்க எங்கே போவாங்க, தாவேகா கேட்டால் போவாங்க. அதனால் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வரும். அதனால் இவங்க வந்து அந்த விஷயங்களில் ரொம்ப தெளிவாக டிஎம்கே ஒர்க் பண்ணணும். தேர்தல் வந்து இன்னும் சுவாரஸ்யமாக போகும். அடுத்தடுத்த களங்கள் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இன்றைக்கி கரெக்டுன்னு நினைக்கிறது நாளைக்கு தப்பாக இருக்கும். பாமக தொடங்கி 45 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இது நாள் வரை வந்து அவர் தலைவர் பதவியில் ராமதாஸ் அவர்கள் வந்து உட்கார்ந்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி பல பேர் வந்து உட்கார வச்சிருக்காரு. அதில் ஜிகே மணி வந்து ரொம்ப நாளாக இருந்த அவருக்கு கௌரவ தலைவரை கொடுத்துட்டு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு தான் வந்து அன்புமணியே அந்த பதவிக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ திடீர்னு ஒரு ஃபவுண்டரே பிரசிடென்ட் பதவியை நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற இதில் சொல்கிறது, அப்போ குடும்பத்துக்குள் ஒரு பெரிய பிரச்சனை நிலவுவதை வந்து உணர்த்துகிறதா, அல்லது கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் வந்து என்டிஏ கூட்டணி வேணாம் அப்படிங்கிற இதில் விரும்புகிறாங்கன்ட்டு? அமையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ற மாதிரி, குடும்பம் என்றால் என்ன, பாமக என்றால் எல்லாம் ஒன்று தான். முகுந்தன் அடுத்த இளைஞர் அணி தலைவராக அன்புமணி குதியா யாருக்கு? உனக்கு தான். அதெல்லாம் தேவையில்லை. நேற்று வந்தாவன் அவனுக்கு போய் என்ன இதெல்லாம் நடந்ததா? இதெல்லாம் அவன் வீட்டுக்குள்ளே அந்த சண்டையை முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது முகுந்தன் அறிவிக்கப்படுகிறான்னொன்னே கைதிட்டுங்கப்பா அப்படின்னா அன்புமணியை சேர்ந்து தட்டணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பேசிக்கணும். ஆனால் அங்கே மேடை நாகரிகன்றதை அன்புமணி மீறினார். அது வேறு மாதிரி போச்சு. அதனால் இப்போ கூட்டணின்றதில் ஒவ்வொரு தடையுமே டேடுக்கும் சன்னுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லா ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறதுல வந்து இன்னொருத்தர் மாற்றி முடிவு எடுத்து தோக்கிறதுக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஜெயலலிதா காலத்தில் நடந்தது. அன்புமணி ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காரு, இவர் கலைஞரை பார்க்க பத்திரிக்கை வைக்க வராரு. கலைஞர் தான் தெரியுமே, அடுத்த செகண்ட் முடிவு மாற்றி விட்டுருவார். பேசிட்டு வெளியே வந்தோன்னா திமுக கூட்டணின்ட்டாங்க. அந்த வருஷம் திமுக கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போச்சு. 2019 ஸ்டாலின் அன்புமணி பேசி 7 சீட்டு வரைக்கும் ரெடி பண்ணி, பாமக எல்லாருக்குமே தெரியுது பாமக இங்கே வரப்போகுது, 7 சீட்டுக்கிட்ட இது பண்ணுறாங்கன்னு. நின்று தான் 7 அடிச்சிருக்கலாம். காலையில் பார்த்தா இதில் நிற்கிறாங்க, லீலா பேலஸா அதிமுகவோட கையெழுத்து போடுறாங்க, என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. அதனால் இவங்க காற்று அடிக்கும் போது மாவு வைப்பாங்க, மழை பெய்யும் போது உப்பு வைப்பாங்க. அதில் ஒரு முடிவு தான். இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனால் ஒரு வாய்ப்பு இருக்குது, நல்ல சீட்டு வாங்கிட்டு நிற்கிறதுல ஓரளவுக்கு கணிசமான தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங் கூட்டணியாக மாறிக்கிட்டு வருது. ஏன்னா இவங்க மேலே 5 வருஷத்துக்கான கோபம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவ்வளோ பெரிய கோபம் இருந்து 2021 அவங்க வந்து 39% ஓட்டு வாங்கினாங்க. அப்போ இன்றைக்கி இவங்களுக்கு எதிரான கோபம், மற்ற விஷயங்கள், விஜய் ஓட்டை பிரிக்கிறது, சிறுபான்மை ஓட்டெல்லாம் விஜய் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்கள்ட்ட இருக்கிற பட்டியலின மக்கள் வாக்குகளை விஜய் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது டிஎம்கேக்கு கூடுதல் நஷ்டம் வரும். அதை பார்த்தா லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு என்டிஏ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் பாமக அங்கே இருந்ததுன்னா நல்ல லாபம். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே போகலாம் திமுக கூட்டணிக்குன்னு. அப்போ அந்த முடிவு எடுத்தால் என்ன ஆகும்? 2006 தான் ஆகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் ஒரு பெரிய இதை பிரிப்பார், சீமான் பிரிப்பார். இவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 60 90ன்னு கிடச்சிதுன்னா 2006 மாதிரி ஆகும். 2006 ஒரு பெரிய கலைஞர் இருந்தார், யாருக்கும் கூட்டணியில் இடம் கொடுக்காமையே அப்படியே தள்ளிட்டு போயிட்டு 5 வருஷம் ஓட்டினார். இன்றைக்கி அதெல்லாம் இருக்காது, சொல்ல முடியாது. பாஜக கூட்டணியில் கூட ஆட்சி தமிழகத்தில் அமையிறது வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. விஜய் கூட இந்த கூட்டணிக்குள்ளே வரலாம், இல்லை அந்த கூட்டணிக்குள்ளே போகலாம், எதுவும் நடக்கலாம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு நன்றி சார். நன்றி.